பொட்டு பொட்டு அம்மா, என்ன சத்தமே இல்ல? மூஞ்சிய வேற உருன்னு வச்சிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை எடுத்து விட போறாளோ? டெய்லி வீட்டுக்கு வர்றதே கண்ணி வெடியில நடக்கிற மாதிரி தான் போல இருக்கு. சரி போய் பாப்போம். ஏய் பொட்டம்மா, என்னடி இவ்வளோ கத்துற? உங்க காதுல விழலையா? என்னவா? என்ன என்ன பேசினாலும் சண்டைக்கு வருவா போல இருக்கு. சரி ஸ்வீட்டா ஏதாச்சும் வச்சு கொடுப்போம். ஹாப்பி உமன்ஸ் டே பொட்டு செல்லம். என்ன உமன்ஸ் டேயா? உமன்ஸ் டே முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்ப வந்து உமன்ஸ் டே சொல்ல வந்திருக்கீங்க? என்னது 2 நாள் ஆச்சா? ஆகா, இதுக்கு வேற கத்துவாளே. சரி பேசி சமாளிப்போம். அது அது வந்து பொட்டம்மா, எல்லாம் விஷயமாத்தான் நான் சொன்னேன். என்ன விஷயமா? அது வந்து பொட்டு செல்லம், மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு மார்ச் 6ஆம் தேதியை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்புறம் 6ஆம் தேதி கொண்டாடின அப்புறம் தான் தெரிஞ்சுதான் பொண்ணுங்க ரெடி ஆகுறதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அதனாலதான் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடுறாங்களா. ஓ, நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். முகரக்கட்டையை வச்சுட்டு உமக்கு காமெடி வேறயா? சரியா? அப்படி இருந்தாலும் மார்ச் 8ஆம் தேதி தானே விஷ் பண்ணணும். இப்ப எதுக்கு 10ஆம் தேதி வந்து விஷ் பண்ணிடுறீரும்? அது வந்து பொட்டு செல்லம், மத்த பொண்ணுங்களுக்கு ரெடியாக 2 நாள் ஆகும், உனக்கு ரெடியாக 4 நாள் ஆகும். அதனாலதான்டா செல்லம் உனக்கு 10ஆம் தேதி விஷ் பண்றேன். எப்படி? சரி, இதுக்காச்சும் விஷ் பண்ணீங்களே. பிற நாளைக்கு விஷ் பண்றது இல்ல, கல்யாண நாளைக்கு விஷ் பண்றது இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய், அத கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லலாமேடி, ஏண்டி? சிரிச்ச மாதிரி நல்லா சொல்லுவாங்க. அங்க உங்க பையன் பண்ணி வச்சிருக்க வேலைய பாருங்க. என்னடி அப்படி என்ன பண்ணி வச்சான் அவன்? அவன் இன்னைக்கு டியூஷன் போகல. என்னன்னு அவங்கிட்ட போய் கேளுங்க. ஏய், என்னடி டியூஷன் போகாததெல்லாம் ஒரு பிரச்சனை? விடுடி, நாளைக்கு போட்டும். இந்த படிச்சு டயர்டா இருப்பான், ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு போவானா? உங்களுக்கு அவன் படிப்பு மேல எங்கற? பசங்க படிப்பு மேல அக்கறை கிடையாது, மொக்க காம மட்டும் பண்ண வந்துருவாரு. என்ன உமன்ஸ் டே காமெடி பண்ணது இவ்வளவு காய பிடிச்சு போல இருக்கு. திருப்பி திருப்பி அதுலயே வந்துட்டா. ஏய் விடு பொட்டம்மா, ஒரு நாள் டியூஷன் போனா ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அதானே, உங்களுக்கு வீடு வாசல்னு அக்கறை இருந்தால அவனை கண்டிப்பீங்க. உங்களுக்கு எங்க அந்த அக்கறை இருக்கு? ஏய் எப்பா சாமி, விடுவியா? விடு விடு, அவங்கிட்ட என்னன்னு கேக்குறேன். ராகுல், ஏன்பா இன்னைக்கு டியூஷன் போகல நீ? அப்பா நாளைக்கு போறேன்ப்பா டியூஷனுக்கு. இன்னைக்கு ஏன்பா போகல நீ? அப்பா எனக்கு தெரியும்பா போறதுக்கு. அங்க இருந்து கேக்குறேன்னு வீரப்பா வந்துட்டு இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு அப்பான்னு மதிக்கிறானா பாருங்க. ஏய் பொட்டு, நீ கொஞ்சம் சும்மாதான் இரியண்டி, அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. தம்பி சொல்லுப்பா, ஏன்பா நீ இன்னைக்கு போகல? அவனை உங்க மடியில தூக்கி வச்சு குஞ்சுங்க. பையன்கிட்ட டியூஷன் போக சொல்லி கோவப்படுனா இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. டேய் ராகுல், ஏன்டா நீ டியூஷன் போகல? பதில் சொல்ல மாட்டியாடா? என்ன நீங்களா படிக்க போறீங்க? நான் தானே படிக்க போறேன். வாய மூடிட்டு சும்மா இருப்பா. என்ன என்னையே வாய மூட சொல்றியா நீ? ஐயோ அப்பா, அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா. ஐயோ 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 ஐயோ, என் பிள்ளைய பட்டி அடிக்கிறாரே, இத கேட்க நாதி இல்லையா? குடும்பக்காரா, ஏன் என் பிள்ளைய பட்டி இப்படி அடிக்கிறீரு? ஏய் பொட்டு, என்னடி சொல்ற? நான் குடும்பக்காரனா? நீ தானேடி டியூஸ் போகலன்னு கண்டிக்க சொன்ன. இப்ப என்ன போய் குடும்பக்காரன்னு சொல்ற? அதுக்காக என் பிள்ளைய அடிப்பியலோ? அவ்வளவு ஆயிடுச்சோ? ஒரு நாள் டியூஷன் போகலனா ஒன்னும் ஆயிட போறத. நீ வாடா என் தங்கம். ஏய் பொட்டு, இதத்தானேடி நானும் முன்னாடியே சொன்னேன். ஏய் ராகுல், உங்க அம்மா கிட்ட முன்னாடியே நான் சொன்னேன், ஒரு நாள் போகலன்னா ஒன்னும் ஆகாதுன்னு. மம்மி, இவரை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஐயோ, எப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க என் புள்ளைய. முகம் எல்லாம் எப்படி வீங்கி போயிருக்கு. ஏண்டி பொட்டு, நீ என்ன விளையாடுறியா? சும்மா இருந்த என்னைய சின்ன பையன்கிட்ட இழுத்து விட்டு கேவலப்படுத்துறியா என்னைய? உமன்ஸ் டே உனக்கு 10ஆம் தேதியா? இப்ப என்ன நடந்துச்சு பாத்திருவேன். மம்மி சாரி மம்மி, என்ன மன்னிச்சிடு மம்மி. அழாதடா செல்லம், நீ எதுக்குடா செல்லம் சாரி சொல்ற? இதோ இந்த மனுஷன் தான் சாரி சொல்லணும். இல்ல மம்மி, நீ என்ன டியூஷன் போக சொன்னதுக்கு உன்கிட்ட நான் கோவப்பட்டேன்ல.
நீ எவ்வளவு பாசமா சொல்லி நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். பாரு இவர் என்னை எப்படி தூக்கி போட்டு அடிச்சார். சரிடா, விடு விடு. அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். ஏண்டி நீ உன் பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு உடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? சரி சரி, சண்டை போட்டு களைச்சு போயிருப்பீங்க. போய் டீயை எடுத்து குடிங்க. என்னது டீயா? மனுஷன் இந்த வீட்டுல நான் வெளியே போய் குடிச்சுக்கிறேன். போங்க போங்க, திருப்பி இங்க தானே வரணும். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயமா? என்ன நினைப்போம்? என்ன சொல்லு. உங்க செல்ல பொண்ணு கணக்குல 98 மார்க் தான் எடுத்திருக்கிறா. மிச்ச 2 மார்க் எங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட கோச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. போகும்போது அவகிட்ட அந்த 2 மார்க் எங்க கேட்டுட்டு போங்க. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆள விடுறா சாமி.